ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அங்கன்வாடி ரெக்ரூட்மெண்ட்டுக்கான செலெக்ஷன்ஸ் ப்ராசஸ் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படியெல்லாம் நடக்கும், இதற்கு சம்பள உயர்வு எப்போ கிடைக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு எப்போ நடக்க போகுது, ரிசல்ட்டு எப்போ வரும், கட் ஆஃப் எப்போ வரும் அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனல் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம ரெகுலராக போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருப்போம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது அங்கன்வாடி பணிக்கான ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்கீங்க. ரிசல்ட்டு, கட் ஆஃப் மார்க் உண்டா, இது இடஒதுக்கீடு எந்த மாதிரியெல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லி, செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவில் நமக்கு இதில் விமன் மட்டும்தான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் பார்த்திங்க அப்படின்னா விமனுக்கு மட்டும்தான், அதாவது ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் ஃபஸ்ட்டு பிரிப்பாங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் பிரித்து அதற்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பீங்க. ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ப்ரையாரிட்டி வைஸ் கட் ஆஃப் மார்க் பிரிப்பாங்க. அதாவது இந்த சமூகத்துக்கு இந்த மார்க்கு, அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரையாரிட்டி எந்தெந்த சமூகத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இதில் பார்த்திங்க அப்படின்னா ப்ரையாரிட்டி உள்ளவங்க யார், ப்ரையாரிட்டி இல்லாதவங்க யார், முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா விடோ, ஊனமுற்றோர், அதுக்கப்புறம் கணவனால் கைவிடப்பட்டோர், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா தமிழ் வழி கல்வி, இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கீங்க அப்படின்னாலே ஈஸியாக நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை வச்சு தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செலெக்ஷன்ஸ் ப்ராசஸ் நடக்கும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இதில் பதவி உயர்வு உண்டா, நமக்கு ப்ரொமோஷன்ஸ்லாம் கிடைக்குமா, இந்த வேலை சாதாரண ஒரு வேலை இதில் சம்பளம் ரொம்ப கம்மி, பதவி உயர்வு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. கண்டிப்பாக இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் உண்டு. சப்போஸ் நீங்கள் மேலே மேலே எக்ஸாம் எழுதி நீங்கள் கூட்டுறவுத்துறையில் கூட நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக அந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை யாருமே இந்த வேலை கம்மியான வேலை சம்பளம் கம்மியான சம்பளம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் யாருமே அப்ளை பண்ணாமலோ இல்லை இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு போகாமலோ இருக்காதீங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் போங்க. ஏன்னா இதில் ப்ரொமோஷன்ஸ் இருக்குது. 100% பார்த்திங்க அப்படின்னா ப்ரொமோஷன்ஸ் உண்டு. அதை பற்றி கவலையே படாதீங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக நீங்கள் இருக்கிறீங்க, ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப். இந்த காலத்தில் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது. ஸோ கிடைச்சி நீங்கள் செலெக்ஷன் ப்ராசஸில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டுருங்க. செகண்டு உங்களை வெரிஃபிகேஷன்ஸ்க்கு கூப்பிடுவாங்க. அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு உங்களை கூப்பிடுவாங்க. கண்டிப்பாக போங்க. அந்த செகண்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு நீங்கள் போகும்போது உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். முக்கியமாக உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ப்ளஸ் உங்களோட ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் எல்லாமே ஒரிஜினல் கொடுத்தா தான் கண்டிப்பாக அவங்க செக் பண்ணிவிட்டு உங்களை நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்க்கு கூட்டிகிட்டு போவாங்க. நீங்கள் அப்ளிகேஷன் அப்போ நான் கொடுத்துருந்தேன், இல்லை இன்டர்வியூ அப்போ பார்த்தாங்க, நான் இந்த டைம் எடுத்துகிட்டு போகலை அப்படின்னு யாருமே மிஸ் பண்ணாதீங்க. எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் அப்போ இன்டர்வியூ அப்போ என்ன எடுத்துகிட்டு போனீங்களா அது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும். இல்லை இன்டர்வியூ அப்போ நான் எடுத்துகிட்டு போகலை ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட், ஆனால் என்கிட்ட இப்போ இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா சம்பள உயர்வு, சம்பளம் எவ்வளோ கிடைக்கும், இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே டவுட்டாக இருக்குது. ஸ்டார்டிங் உங்களுக்கு 7,200 ரூபாயிலிருந்து 24,500 வரை உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு 1 இயர் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு போக போக பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைச்சிட்டே இருக்கும். அதாவது இயர்லி வைஸ் கண்டிப்பாக சம்பள உயர்வு கிடைக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா இந்த 7,700ன்றது ஃபிக்ஸடு சேலரி கிடையாது. இதை விட ஜாஸ்தியாக உங்களுக்கு படிக்கணக்கு அந்த மாதிரியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜாக மந்த்லி ஒரு 10,000 அந்த மாதிரி நீங்கள் வாங்கலாம். ப்ளஸ் ஒரு 1 இயர் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிது, இல்லை இன்க்ரிமெண்ட்டே உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த இயர்லி ஒரு 3,000 2,000 அந்த மாதிரி இன்க்ரிமெண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும்.
அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாரும் கேட்டு இருக்க ஒரு விஷயம், கட் ஆஃப் மார்க். கட் ஆஃப் மார்க் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்றது எல்லாரோட டவுட்டாக இருக்குது. கட் ஆஃப் மார்க்கை பொறுத்தளவில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு கட் ஆஃப் மார்க் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட் ஆகாது. ஒரு 10 மார்க், ஒரு 5 மார்க் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கூடும் குறையுமே தவிர வந்து ரொம்ப வந்து டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஒவ்வொரு மாவட்டத்தில் எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, அந்த வேக்கன்சிக்கு எவ்வளோ பேர் வந்து அப்ளை பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான் வந்து நமக்கு கட் ஆஃப் வந்து சொல்ல முடியும். அதாவது நம்மளோட மார்க்கு, நம்மளோட 10th 12th மார்க்கு ப்ளஸ் நம்மளோட இன்டர்வியூ, இந்த இரண்டையுமே சேர்த்து வச்சு தான் நமக்கு கட் ஆஃப் மார்க் வந்து அவங்க போடுவாங்க. அது வந்து இந்த 2 மார்க்கையும் வச்சு மட்டும் கட் ஆஃப் போட மாட்டாங்க. இப்போ இந்த 2 மார்க், அதாவது அதில் 50 இதில் 50 அப்படின்னா 100. நீங்கள் 100ல் வந்து உங்களுடைய மார்க் ஷீட்டில் உங்களோட மார்க்கு ஒரு 40% அப்படின்னா நீங்கள் இன்டர்வியூ வந்து ஒரு 40 மார்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா 80 மார்க் அப்படின்னு சொல்லி உங்களோட பேரை நோட் பண்ணி வச்சுப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டியில் எவ்வளோ பேர் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, உங்களுக்கு ப்ரையாரிட்டி இருக்குதா இல்லையா அப்படின்னு எல்லா விஷயங்களும் பார்த்து தான் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து முடிவு பண்ணுவாங்க. வெறுமனே நம்மளோட மார்க்கை மட்டுமே வச்சு கட் ஆஃப் மார்க் முடிவு பண்ண முடியாது. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு இவ்வளோ, ஒவ்வொரு ப்ரையாரிட்டி அந்த கம்யூனிட்டிலேயே அந்த ப்ரையாரிட்டிக்கு இவ்வளோ, ப்ரையாரிட்டிலையுமே நிறைய கேட்டகரி இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, செகண்ட் ப்ரையாரிட்டி, நிறைய விஷயங்கள் இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நிறைய பேருக்கு ப்ரையாரிட்டி இருக்கிறவங்களுக்கு தான் வேலை கிடைக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட்டு, முக்கியமான ஒரு விஷயம். ரிசல்ட் வந்து எப்போ வரும் எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் கேட்டுது. எங்கள் மாவட்டத்துக்கு எப்போ வரும், உங்கள் மாவட்டம், அந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக தான் வரும். ஸோ வந்து உங்களோட மெயில் ஒரு எஸ்எம்எஸ் வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கும். உங்கள் கூட்டுறவுத்துறையோட வெப்சைட்டையும் வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வெப்சைட்டில் தான் வந்து ரிசல்ட் வரும். அதுக்கப்புறமா மெயில் ஒரு எஸ்எம்எஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒரு மாதம் 1.5 மாதம் அந்த மாதிரி ஆயிடுச்சு, எங்கள் டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த ஜூன் எண்டு இல்லை ஜூலை ஃபஸ்ட் வீக்குள்ளே கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் நல்லாவே நான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், இன்டர்வியூ நல்லா அட்டன் பண்ணியிருக்கேன்னு இருக்கீங்க, கவலையே படாதீங்க. உங்களோட பேர் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் வரும். கண்டிப்பாக இதில் 100% உமன்ஸ் மட்டுன்றதுனால நிறைய பேர் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றி கவலையே படாதீங்க. கூடிய சீக்கிரம் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து வந்துடும். ரிசல்ட்டை பொறுத்தளவில் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இவ்வளோ ப்ராசஸை முடித்து தான் வந்து நமக்கு ரிசல்ட் வெளியிடுறாங்க. அதனாலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒவ்வொரு அங்கன்வாடி மையத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ வேக்கன்சிஸ்க்கு, அந்த வேக்கன்சிஸ்க்கு எவ்வளோ மார்க் வந்து தேவைப்படுது அப்படின்றத பொறுத்து தான் வந்து நமக்கு வந்து நம்மளோட செலெக்ஷன்ஸ் ப்ராசஸ் அண்டு ரிசல்ட் வந்து இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.